வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரப்பூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆடி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை அனுச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமியுடைய நட்சத்திரத்தில் முதல் பாதம் அனுச நட்சத்திரம் முதல் பாதத்தில் விருச்சக ராசி 215 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்பட போகுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய ஆடி மாதம் துளாராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? பொதுவாக சூரிய பகவான் எந்த பாவகத்தில் வராரோ அதுதான் மாதம், எந்த கட்டத்தில் இருக்கிறாரோ அதுதான் மாதம். மேசத்தில் சூரியன் வராருன்னா சித்திரை மாதம், ரிஷபத்தில் சூரியன் வராருன்னா வைகாசி மாதம், மிதுனத்தில் சூரியன் வராரு அப்படின்னா நமக்கு ஆனி மாதம். அந்த மாதிரி துளாராசி நண்பர்களுக்கு மட்டும்தான் லாபஸ்தானாதிபதியாக சூரியன் வருவார். வேறு எந்த ராசிக்குமே லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் இல்லை. துளாராசி நண்பர்களுக்கு மட்டும்தான் லாபஸ்தானாதிபதி சூரியன். அப்போ அந்த லாபஸ்தானாதிபதி சூரியன் தொழில் ஸ்தானத்தில் வரக்கூடிய ஒரே மாதம் இந்த ஆடி மாதம்தான். உங்களுடைய சுய ஜாதகத்தில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த டேட் ஆஃப் பர்த்து இதெல்லாம் வேண்டாம், ஜாதக கட்டம் மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த கட்டத்தில் சூரியன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். சூரியன் மீனத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கட்டத்தில் நீங்கள் கண்ணு மூடிட்டு சொல்லிடலாம் நீங்கள் பங்குனி மாதம் பிறந்தீங்கன்ட்டு. இதே கும்பத்தில் இருந்தது சூரியன் அப்படின்னா நீங்கள் மாசி மாதம் பிறந்தீங்க. இல்லை மேசத்தில் இருக்குதுன்னா நீங்கள் சித்திரை மாதத்தில் பிறந்தீங்கன்னு சொல்லிடலாம். இப்போ சூரிய பகவான் இருக்கிறது தான் மாதம். 10வது பாவகத்தில் சூரிய பகவான் ஒரு மாதம் இருக்கிறார், 31 நாள் இருக்கிறார், 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரை. அப்போது 3 நட்சத்திரத்தில் அவர் ட்ராவல் பண்ணுவார். முதல் நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம், ஸ்ரீராமருடைய நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அது புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதத்தில் வரார், கடகத்தில் சூரியன். அது நமக்கு அந்தளவுக்கு ஒரு சாதகமான நேரம் கிடையாது, பார்த்துக்கிடுங்க. துளாராசியில் பிறந்தவங்க ஒரு சுபகாரியம் பண்ணுறீங்க, இல்லை ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆடி மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி வரைக்கும் பொறுமையாக இருக்கு. ஏன்னா இந்த சூரிய பகவான் அப்படின்றவர் லாபஸ்தானாதிபதி, தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாரு. ஆனால் அவர் வாங்குகிற சாரம் உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகம் சொல்லக்கூடிய குருவுடைய சாரத்தில். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்தில் உங்களுடைய ராசிநாதனுடைய வீட்டில் தான் இருக்கிற. அப்படி ஆனாலும் ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு இது நேரம் கிடையாது. ஒரு திருமணத்தை பற்றி ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும், ஒரு வேலை வாய்ப்பை பற்றி முக்கியமான முடிவு எடுக்கணும், இல்லை வேலையில் மாற்றம் பண்ணுற மாதிரி இருக்கிறேன், இந்த வேலை எனக்கு பிடிக்கல, இந்த வேலை எனக்கு வேணான்னு பேப்பர் போடலாம்னு இருக்கிறேன், எந்த ஒரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் எடுக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் யோசனை பண்ணி சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரம் இந்த நேரம். ஆடி 1, 2, 3, 4 இந்த 4 நாள் பொறுமையாக இருக்கு. ஆடி மாதம் 4 தேதிக்கு மேற்கொண்டு சனி பகவானுடைய சாரத்தில் சூரிய பகவான் வருவார் பாருங்கள், சூப்பராக இருக்கும். சனி பகவான் அப்படின்றவர் துளாராசி நண்பர்களுடைய மிகப்பெரிய நண்பன். துளாராசி நண்பர்களுடைய நண்பன் அப்படின்னு சொல்கிறத விட துளாராசிக்கு அதிபதி சுக்கிரனுடைய நண்பன். சனி பகவான் துளாராசிக்கு 5வது பாவகத்தில் வக்கரத்தில் இருக்கிறாரு. அதுபோக குரு பகவானுடைய சாரம் வாங்குறாரு. அந்த குருவுக்கு வீடு கொடுத்துருக்கிறதே உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன். அப்போது 4ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் துளாராசி நண்பர்களுக்கு 100% வாழ்க்கையும் நல்லா இருக்கும், வாழ்வாதாரமும் நல்லா இருக்கும். சார் மாதம் மாதம் எல்லோரும் அப்படி தான் சார் சொல்கிறாங்க, நீங்கள் கூட அப்படி தான் சார் சொல்கிறீங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. எந்த ஒரு ஜோதிடர் சொன்னாலும் உங்களுக்கு ராசிக்கு தான் பலன் சொல்கிறாங்களே தவிர உங்களுடைய ஜாதகத்துக்கு பலன் சொல்லலை. உங்களுடைய லக்னம் என்ன லக்னம்னு எந்த ஜோசிகாரனுக்கும் தெரியாது. ஏன் உங்களுக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. இது ராசியை மையமாக வச்சு சொல்லக்கூடிய பலன்கள், கோட்சார பலன்கள். அதாவது மேலுக்கு காயம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு போடுற மருந்துக்கும் அந்த காயம் டக்குன்னு ஆறணும் அப்படின்ட்டு உள்ளுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க.
மேலே ஒரு காயம் ஆயிடுச்சுன்னா மேலுக்கு யாருனாலும் கொடுத்துக்கிடலாம், உள்ளுக்கு கொடுக்கணும்னா கொஞ்சம் யோசனை பண்ணி அவருடைய அந்த அந்த உடம்பு தகுந்த மாதிரி, அந்த உடம்புக்கு தகுந்த மாதிரி தான் கொடுத்துக்கணும். அந்த மாதிரி சுய ஜாதகம்ன்றது வேறு. சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும், என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குதுன்றது நீங்கள் ஜாதகம் கணிச்சு பார்த்தா தான் தெரியும். ஆனால் இந்த கோச்சார கிரக அமைப்புகள் கோள் சார கிரகம். இந்த கிரகம்ன்றது சூரியனே இருக்காருன்னா எந்த நட்சத்திரத்தில் வராரு, எந்த பாவகத்தில் வராரு, அதுக்கு என்ன பலன். இது டெம்பரவரியான பலன்கள், பர்மனெண்ட்டான பலன்கள் கிடையாது. ஏன்னா மாதத்துடைய ஆயுள் காலமே பார்த்தீங்கன்னா 31 நாள். ஆடி மாதம்னா 31 நாள். அந்த 31 நாள் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அப்போது ஆடி மாதம் 4 தேதி வரை சூரிய பகவான் வாங்குகிற நட்சத்திரம் பாதகம், சரியில்லை, நல்லது பண்ணாது. அதுக்கு மேற்கொண்டு சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் சூரியன் வரும்போது நமக்கு நல்லது பண்ணும். என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, வாகனம் வாங்கலாம், சூப்பராக இருக்கும். ஏன்னா லாபஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தில் இருந்து சனி பகவானுடைய சாரம் வாங்குகிறார். இரும்பு இயந்திர தொழில் செய்கிற நண்பர்களுக்கு சூப்பராக இருக்கும், வாகனம் வாங்குகிற நண்பர்களுக்கு நல்லா இருக்கும். இதெல்லாமே நமக்கு சூப்பராக இருக்கும், நிறைவாக இருக்கும். அது பார்த்துக்கிடுங்க. இல்லை வண்டி வாங்கல மாற்றணும் அப்படின்ற எண்ணங்கள் இருந்தாலும் செய்யலாம். தொழில் சார்ந்த விஷயங்கள், தொழிலை மாற்றணும், இல்லை எப்படி சொல்கிறது, நிறுவனம் வேறு நிறுவனத்துக்கு நாம் ட்ராவல் பண்ணலாம்னு இருக்கிறேனுங்க அப்படின்னா செய்யலாம். வேலை நிமித்தமாக, அதாவது நான் வெளியூர் போகலாம்னு இருக்கிறேனுங்க, இல்லை வெளிநாடு போகலாம்னு இருக்கிறேனுங்க, இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதாவது தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய லாபஸ்தானாதிபதி தொழில்காரகனுடைய சாரம் வாங்கும்போது சிறப்பாக இருக்கும், பார்த்துக்கிடுங்க. இது நல்லா இருக்கும். அதுபோக ஒரு சில நண்பர்கள் இந்த நேரத்தில் இந்த திருமணம் போன்ற விஷயங்களுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா டக்குன்னு முடியும். ஏன்னா இந்த லாபஸ்தானாதிபதினு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த சூரிய பகவான், அந்த சூரிய பகவானுடைய வீட்டை சனி பகவான் பார்ப்பார். சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா, லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனுடைய வீட்டையும் பார்ப்பார், சூரிய பகவானுக்கு நட்சத்திரத்தையும் கொடுப்பார். அந்த லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 10வது பாவகத்திலிருந்து 7வது பார்வையாக நம்ம ராசிக்கு 4வது பாவகத்தை பார்ப்பார், சுபஸ்தானத்தை பார்ப்பார். என்ன சொல்ல வரேன்னா, சூரியனும் சந்திரனும் மாற்றி மாற்றி அவங்க வீட்டுங்களை பார்த்துக்குவாங்க. சூரியன் சனியோடைய வீட்டை பார்ப்பார், சனி சூரியனுடைய வீட்டை பார்ப்பாங்க. இதனால் என்ன நடக்கும்னா, அந்த தடைகள் நீங்கும். என்ன தான் நம்ம முயற்சி பண்ணாலும் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டியாக ஏதாவது ஒரு விஷயம் இருந்துக்கிட்டு இருக்கும் பாருங்கள். கொடுக்குறவன் தூரத்துலேருந்து கொடுத்தாலும் கெடுக்கிறவன் பக்கத்துலேருந்து கெடுப்பார் பாருங்கள். இந்த நேரத்தில் அந்த தடைகள் எல்லாம் நீங்கும், அப்படி பட்டு 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 நீங்கும். ஒரு நிறைவான வாழ்க்கை, ஒரு நிம்மதியான வாழ்க்கை உருவாகிறதுக்கு உண்டான ஒரு சூழல் ஏற்பட்டுடும். செடி வச்சோம்னா நம்ம பலன் பார்க்குறதுக்கு, அந்த செடியில் பலன் பார்க்கணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதமாவது பொறுக்கணும் இல்லையா. நல்லது 4ஆம் தேதிக்கு மேலே, ஆடி மாதம் 4ஆம் தேதிக்கு மேற்கொண்டு நல்லது நடக்குதுன்னா 5ஆம் தேதியே நமக்கு நல்லது நடந்துருமா? இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய செயலால் ஆவணி மாதமோ அல்லது புரட்டாசி மாதமோ இன்றைக்கி விதைக்கக்கூடிய விதையால் அன்றைக்கி நம்ம பலனை அனுபவிக்கலாம். அதனால் நம்ம தொடங்குகிற நேரம் நல்லா இருந்தால் போதுங்க. அந்த செயல் செய்கிறதுக்கான நேரம், அந்த தருணம் நல்லா இருந்தால் போதுமானது. அதனால் ஒரு பெனிஃபிட் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும். துளாராசி நண்பர்களுக்கு இந்த சமயம் நல்லா இருக்கும். அது திருமணம் போன்ற சுபகாரியத்திலையோ, திருமண தடைகள் இருக்கோ, இல்லை கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடாக இருக்கோ, பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்களோ, இதெல்லாமே ஓரளவுக்கு சாதகமாகறதுக்கான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் இந்த நேரத்தில் தரும். ஆடி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 17ஆம் தேதி வரை ஒரு அற்புதமான நேரமாக இருக்கும். ஆடி மாதம் 17ஆம் தேதிக்கு மேலே ஆடி மாதம் 31ஆம் தேதி வரை இந்த லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானாதிபதியுடைய நட்சத்திரத்தில் வராரு. அப்போது ஓரளவுக்கு இந்த விரய செலவுகள் ஆடி 18க்கு மேற்கொண்டு இந்த போர்க்களம் தாண்டி விரய செலவுகள் செய்கிறதுனால ஒரு சில நண்பர்களுக்கு மாற்றமாக இருக்கும். நான் வீடு கட்டலாம்னு இருந்தேனுங்க, அதுக்கு போர் போடணும்னு நினைக்கிறேன், இந்த நேரத்தில் செய்யலாம். விவசாயத்துக்காக நான் கிணறு வெட்டலாம்னு இருக்கிறேனுங்க, இல்லை போர் போடலாம்னு இருக்கிறேனுங்க, இல்லை வீடு கட்டலாம்னு இருக்கிறேனுங்க. இந்த மாதிரி ஒரு சுப விரய செலவுகள் இதெல்லாமே நம்ம செய்யலாம். ஏன்னா லாபஸ்தானாதிபதி விரயஸ்தானாதிபதி சாரம் வாங்கி சுபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய ஒரு தருணத்தில் நமக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு.
விரயம் பண்ணணும்னா அந்த விரயம் பண்ணுறதுக்கு உண்டான யோகம் இருந்தால் தான் அந்த விரயமாக நம்மளால் பண்ண முடியும். நினச்ச உடனே வீடு வாசலெல்லாம் கட்டிட முடியாது, வாங்கிட முடியாது. எத்தனையோ பேருக்கு மனக்கோட்டை இருக்க தான் செய்யுது. நெசத்தில் கோட்டை கட்டுறவங்க இல்லை, மனசில் கோட்டை கட்டுறவங்க எல்லாமே நெசத்தில் கட்டிட்டு போடுறாங்களா? இல்லை இல்லை. அதுக்கான நேரம் வரணுங்க. இந்த துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் மாதம்தான் நமக்கு ஆடி மாதம் எப்படா நம்ம இது பண்ணுறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே தவிர, உள்ளார இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் உண்மையிலேயே சொல்கிறேன், மனசார சொல்கிறேன், நிறைவாக இருக்குது. யோகங்களுக்கு பஞ்சம் இல்லையே. மாத தொடக்கத்திலேயே பார்த்திங்கன்னா புதனாதித்ய யோகம், புதன சூரியனும் ஒரே பாவகத்தில், 10வது பாவகத்தில் புதனாதித்ய யோகம். எப்பேற்பட்ட நேரம் பாருங்கள். இந்த காவல்துறைக்கு முயற்சி பண்ணுறனுங்க, இராணுவத்துறைக்கு முயற்சி பண்ணுறனுங்கன்னா அவங்களுக்கெல்லாம் அருமையான ஒரு நேரம் இந்த நேரம், துளாராசியில் பிறந்தவங்களுக்கு. அதுபோக போக்குவரத்து துறை, இந்த துறைக்கு முயற்சி பண்ணுறனுங்கனாலும் அருமையான ஒரு நேரம் இது. துளாராசியில் பிறந்த மருத்துவர்களுக்கு, மருத்துவ படிப்பு படித்த நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு உயர்வான இடத்துல கொண்டு போய் உங்களை வச்சிடும். என்ன தான் நமக்கு படிப்பு இருந்தாலும் சரி, காசு பணம் இருந்தாலும் சரி, ஒரு 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 நேர காலங்கள் சரியான பட்சத்தில் தான், ஒரு சரியான ஒரு தருணம் இருந்தால் தான் நம்மளை கொண்டு போய் எங்கே இந்த பிரபஞ்சம் உட்கார வைக்கணுமோ அந்த இடத்துல உட்கார வைக்கும். நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும் 10 முறை முயற்சி பண்ணியும் 11வது முறை தான் அந்த வேலை சக்ஸஸ் ஆனவங்களாம் நிறைய பேர் இருக்குது. அப்போது அந்த 10 முறை எடுத்த மாதிரி முயற்சி தானே 11வது முறையும் நம்ம எடுத்தோம். 11வது முறை மட்டும் எப்படி சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா, முயற்சி மட்டும் இருந்தால் போதாது, முயற்சியோடு சேர்ந்து நேரமும் சாதகமாக இருந்தால் தான் நாம் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும். அதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் பேனா பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே மற்றதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ கொடுக்கலையோ அது அப்பாற்பட்ட விஷயம், இந்த ஜோதிடத்துக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்தாங்க. சூரியனுக்கும் நம்ம பூமிக்கும் எம்பட்டு தூரம் இருக்குதுன்ட்டு இன்றைக்கி விஞ்ஞானபூர்வமாக தெரியும். ஆனால் பல வருஷத்துக்கு முன்னுக்கே விஞ்ஞானம் பிறக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ தூரம் தான் இருக்குதுன்னு சொன்ன மேதைகள் நம்மளுடைய முன்னோர்கள், அப்பேற்பட்ட மகான்கள். அப்போது ஒரு தனிப்பட்ட மனிதருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்றது அவருடைய சுய ஜாதகத்தில் தான் தெரிஞ்சுக்கிட முடியும். அப்படின்ட்டு தான் இந்த ஜோதிடத்தை நமக்கு ரொம்ப அற்புதமாக உருவாக்கி கொடுத்தாங்க. ஜோதிடர்கள் வேணும்னா 1000 பேர் 1,00,000 பேர் பொய்யா இருக்கலாமே தவிர, ஜோதிடம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் நிச்சயமாக தப்பாகாது, பொய்யாகாது. உங்களுடைய சுய ஜாதகம் பார்க்குறதுக்கு தயவு செய்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. செயல் அப்படின்றது எல்லாரும் செய்ய தான் செய்கிறோம். ஒரு செயல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செயல். அப்போ அதுக்கான நேர காலங்கள் நம்ம சாதகத்தில் இருக்கான்னு பாருங்கள். ஒருத்தருக்கு சினிமா துறையில் நல்ல வாய்ப்பு கொடுக்கும், ஒருத்தருக்கு அரசியல் துறையில் நல்ல வாய்ப்புகள் கொடுக்கும், ஒருத்தருக்கு அரசாங்க துறையில் நல்ல வாய்ப்புகள் கொடுக்கும். ஆனால் 3 பேர் ஒரே ராசியில் தான் பிறந்திருப்பாங்க. ஒரு ராசியில் பிறந்தவங்க ஒரு துறையில் தான் சாதிக்கணும் அதெல்லாம் கிடையாது. ஒரே வயிற்றில் ஒரே நேரத்தில் பிறக்கப்படக்கூடிய அந்த 2 குழந்தைகள் ஒரே நேரத்தில் பிறந்தாலும், ஒரே ராசி நட்சத்திரம் எல்லாம் ஒட்டுக்காக இருந்தாலும், இவங்களுடைய எண்ணம் சிந்தனை இவங்களுடைய எண்ணம் சிந்தனை வேறு வேறையாக இருக்கும். தோற்றத்தில் ஒரே மாதிரி இருந்தாலும், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு சிந்தனைகளும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு வாழ்வாதாரமும் வளர்ச்சியும் தான் இந்த பிரபஞ்சம் தரும். அது என்னன்றது தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு உங்களுடைய சுய ஜாதகம் கண்டிப்பாக தேவை. அது இல்லாமல் வேறு எந்த வகையிலையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியாதுங்க. சரிங்களா? பேருன்றது ஒரு அடையாளம் தானுங்க. பேர் வச்சு ஜோதிடமெல்லாம் முழுமையாக சொல்லிட முடியுமா? அதுக்கு ஆதாரம் இல்லைங்க. சரிங்களா? உங்களுடைய சுய ஜாதகம் பாருங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கும். என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசில் இருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.